நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க பிரச்சனை அதிகமாக நிற்குதே தவிர பிரச்சனை குறைஞ்ச பாடே இல்லடா. என்னடா இது நம்ம இனியாவுக்கு எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு பிரச்சனை வந்துனே இருக்கு. நல்லபடியாக குழந்தை எடுத்து வைக்கிறதுக்குள்ள 1000 பிரச்சனை வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்பீங்க. ஆமாங்க, கரெக்டாக நம்ம விக்ரம் இருக்கிற வரையும் நம்ம இனியாவுக்கு ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல விக்ரம் இனியாவை தாங்குறாரு படிக்கட்டு மாதிரி. அதே போலதான் அவங்க அப்பா கிட்ட பொண்டாட்டியை விட்டு தராம இந்த பூஜை குடும்ப பூஜை இது செய்யறியா, என் பொண்டாட்டிக்கே செய்யணும், அப்படி செய்யலையா நான் அடுத்த செகண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி ஓரவாச்சனை பண்றாரு. அது மட்டும் இல்லாம என் குழந்தை எதானே ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சதி திட்டம் திட்டுறாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல கேஸை போட்டுருவேன். உடனே பாக்கணுமே, டே நீ என்ன வேணா போடுறாருனாலாம் நல்லா செய்வேன்டா, அந்த காலத்து போலீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாக்கணுமே நம்ம தலைவி பக்கமே இருக்கல நல்லா செய்வோம் வீட்டுக்காரியா. உடனே யோ கம்முனியா, யோ அப்புறம் பிடிச்சி அடிச்சு போட போறாங்க, கம்முன்னு சொல்றத செஞ்சு விடியா, எதுக்கே உனக்கு தேவையில்லாம இந்த வேலை, கம்முன்னு வாயை மூடினு இருந்தா நம்ம பாட்டுக்கு நம்ம மேல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி ஓகே இதுக்கு மேல எதுவும் வாயே திறக்க மாட்டேன், எல்லாமே என் மேல தானே தப்பு, நான் வாயே திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எஸ் பண்ணுங்க சாமி, அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி சிறப்பா பூஜை செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது போலவே செஞ்சிடலாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா பூஜை ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. நம்ம விக்ரமும் இனியாவும் போய் அவங்க உட்காந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம இனியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விக்ரம் உங்களால தான் விக்ரம் எல்லாமே எனக்கு கிடைக்குது, உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இனியா நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும், நீ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத, நீ எந்த அளவுக்கு என் மேல லவ் வச்சிருந்தா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு படிக்கட்டா முன்னேறி வந்திருப்ப. கரெக்டா யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் நீ என்னை விட்டு போகாத, நீ மட்டும்தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டுதான் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு பக்கம் அன்பை கலந்து உரையாடுறாங்க. இதே சமயத்துல கரெக்டா அந்த நல்ல சேவமும் மறுபக்கம் அமுதாவும் சதி தீட்டின்னு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசினு இருக்காங்க. அண்ணா பாத்தியாண்ணா, உன்னவே இப்போ வந்தவ அசிங்கப்படுத்தி உன் புள்ள முன்னாடி உன்னை அவமானப்படுத்தி உன் புள்ள கையாலே நீ எல்லாத்தையும் பண்ண வைக்கிறா, இல்லைன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணுவாளாம், அந்த அளவுக்கு ஆளாகிறா. அந்த இனியா அந்த அளவுக்கு நீ இருந்திருக்க அண்ணன், நீ ஒழுங்கா இருந்த உன் புள்ள எதுக்கு உன்னை விட்டு பாப்பறான் சொல்லு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த இனியா தான். ஏதோ சொக்குப்பொடி போட்டு மைக்க வச்சிருக்கா, நம்ம புள்ளி அந்த பக்கம் மாத்திட்டு இருக்கா, அவளை சும்மா விடக்கூடாதானே, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்மா, நீ சொல்றது கரெக்ட் தான், எதனா ஒன்று பண்ணுமாவில சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னடா இது மாத்தி எதனா ஒன்று பண்ணியிருந்தா எங்கடா போறது உலகம், எப்படா போறது, லாஸ்ட் வரையும் இப்படியே பிரச்சனை போயினே இருந்துருமா, அந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கேட்க, எல்லாத்துக்கும் எண்டு கார்டு இருக்குதுல்ல, நீ எதுக்கு கவலைப்படுற, எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா செஞ்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயினே இருக்கு. பார்ப்போம், மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைச்சா மட்டும்தாங்க எதா இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். தீர்வு கிடைக்காம ஒரு விஷயத்த நாம எவ்வளவுதான் இழுத்து பிடிச்சிருந்தாலும் இந்த கையில இருக்கு பாத்தியா, அது வரையும் நல்லா இருக்கும். கரெக்டா அந்த கையை கொஞ்சம் கொஞ்சமா அந்த விரலை அறுத்துட்டு வெளியே போக 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 வலி அதிகமாகும். அந்த வலியை நம்ம தர்றதோட அந்த வலி ரெண்டு பேருக்குமே வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நாமளும் சந்தோஷமா. அது மாதிரிதான் நம்ம நல்ல சிவனும் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. நல்ல சிவனா கம்முன்னு ஓரம் ஒதுக்கி விட்டுருணுங்க. அப்பதான் யாருமே இல்லாத அனாத மாதிரி இருந்து அதோட கஷ்டம் புரிஞ்சு அவரே வாண்டடா வருவாரு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.